அஷ்டமஸ்தனியில் இருக்கும்போது என்னன்னா ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்கு, பிஸ்னஸ் நல்லா நல்லா செஞ்சா கொஞ்சம் அந்த கடன்லாம் அடைச்சிடலாம். இது பேராசை கிடையாது. ஆனா அது உங்களுடைய நிலைக்கு மாறான ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து பண்ணாதீங்க. இருக்கிற விஷயத்த ரன் பண்ணுங்க. பணம் வச்சிருக்கவங்க சேஃப்டியா வச்சுக்கோங்க. எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகாதீங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பங்கள் நெருக்கடிகள் இருக்கும். அதுவும் முக்கியமா பெண்களுக்கு வீட்டுல சும்மா இருந்தா கூட ஏதாவது தெருவில் இருக்க மாதிரி இருக்கும். வேலைக்கு போனாலும் ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கல்யாணம் கூட பண்ணக்கூடாது சார் கேட்டால் கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு வராது. ஆனா என்ன பண்ணணும்னா உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது. முதல்ல இந்த வக்கர நிவர்த்தி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது தன்னுடைய இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திரம். அப்ப சனின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன், தொழில்காரகன். உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணம். அப்ப அந்த சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு அன்ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய வந்திருக்கும். முக்கியமா வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வருகின்ற நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜூலை வரைக்கும், ஜூலை 27 வரைக்கும், அதாவது 240 நாட்கள் வந்து அவர் வக்கரமா இல்லாம சுப பலனை சுய பலனை தருவதற்கு காத்திருக்கார். அப்ப இந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம். அப்ப அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா, எந்த விஷயத்துக்கு நாம் மேற்கொள்ளலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சில ராசி அன்பர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏழரை சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, கண்டக சனி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கலாம், எதெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பதிவை இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி அதிகப்படியான முயற்சிகளை கண்டிப்பா கொடுக்க போகுது. அவ்வளோ அசால்ட்டாலாம் நீங்க வந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சிட முடியாது. என்ன சார் ஏற்கனவே பல விதமான பிரச்சனையில் இருக்கேன், நீங்கள் திருப்பியும் இது மாதிரி சொல்கிறீங்களே, உண்மையை தெரிஞ்சுக்கிங்க எப்பவுமே. ஏன்னா சில நேரங்களில் உண்மை கசக்கும். ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அப்போ கண்டிப்பாக ஒரு பேராசைகளை கொடுத்து கஷ்டப்படுத்த போகிறார். இது வந்து ஒரு கவனமாக இருக்கணுன்றதுக்கான பதிவு தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுனால தான் தோக்குறோம், ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுனால தான் ஜெயிக்கிறோம். அந்தமான முடிவுகள் எடுத்து, தவறான முடிவுகள் எடுத்து தோக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சிம்மராசி என்பதற்கு இருக்கு. எந்தெந்த விஷயத்துல நீங்க அது மாதிரி எடுப்பீங்க, அந்த மாதிரி யோசனைகள் வரும் அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். நீங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்துல சில பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு வந்து எனக்குடைய வாழ்க்கை பிடிக்கல, என் கணவர் சரியில்லைன்ற மாதிரி தோணுது, மனைவி சரியில்லைன்ற மாதிரி தோணுதுன்ற எண்ணங்கள் வரும். அது தவறான எண்ணங்கள். இந்த அஷ்டம சனியில் இது மாதிரி ஏதாவது ஒரு செயல்கள் நடக்கும். உங்களுக்கு தேவையில்லாத யோசனைகளை கொடுத்து சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதே நிலைமை இருந்தால் நான் வந்து அதுக்கப்புறம் முடிவு எடுப்பேன்னு யோசிங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த நிலைமை இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே போல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா புதிய வாய்ப்புகள் வரா மாதிரி இருக்கும். அப்படியே காசை அள்ளி போட்டு கோணியில் கட்டி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 4 பேர் ஹெல்ப் பண்ணுறம்பாங்க, லோன் கிடைக்கிறதுக்காக அதிக முயற்சிகள் நடக்கும். நான் அங்கே அந்த கோடி வாங்கி தரேன், இத்தனை லட்சம் வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. அதே போல் பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணி நம்ம சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் இப்போ நிறைய தோணும். காரணம் கேட்டிங்கன்னா அஷ்டம சனியில் இருக்கும்போது என்னென்னா ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்கு, கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் நல்லா செஞ்சால் கொஞ்சம் அந்த கடன்லாம் அடைச்சிடலாம். இது பேராசை கிடையாது. ஆனால்
அது உங்களுடைய நிலைக்கு மாறான ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து பண்ணாதீங்க. இருக்கிற விஷயத்த ரன் பண்ணுங்க, இருக்கிற பிஸ்னஸை பண்ணுங்க. நீங்க இந்த 240 நாட்கள் கடன் இல்லை சார் எனக்கு அப்படின்னு வாழ்ந்துட்டீங்கன்னாவே பெரிய சிறப்பு. சார் பிஸ்னஸ் கடன் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கடன் வாங்குங்க, தப்பு கிடையாது. பிஸ்னஸ் கடன்லாம் எதையுமே நீ கடன்லாம் பண்ண முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த கடன் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குமா பிரச்சனையை கொடுக்குமான்னு தான் கேள்வி. அந்த கடன் கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்க போகுது. நீங்க வாங்கின கடனை அப்படியே வாங்கி நீங்க உங்களுடைய தொழில போட போறதில்ல, வேற ஏதாவது ஒரு வழியில போயிடும். அது இல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆயிடும். அப்ப அதுக்கான டைம் பீரியட் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் ஒரு 2 இயர்ஸ்ல தான் எனக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வரும், அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் திருப்பி நான் கடனை கட்ட முடியும், அதுக்கப்புறம் தான் நான் கமிட்மெண்ட் கொடுக்க முடியும்னு யோசிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா பாதிப்புகள் உறுதியா இருக்கு. அதே மாதிரி யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. புதுசா தொழில் ஒரு ஆள் வராரு, ஒரு கடன் கேட்கிறாருன்னா கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணாதீங்க. முக்கியமா பினான்சியல் சைட்ல இருக்கவங்க, வட்டிக்கு கொடுத்து வாங்குறவங்க கண்டிப்பா ஏற்கனவே இருக்கிற கஸ்டமரை மெயின்டைன் பண்ணுங்க. தேவையில்லாம அவங்க 10 நாள்ல திருப்பி தராங்க, 1 மாசத்துல திருப்பி தராங்கன்னு சொல்லி வாங்கிட்டு கடைசியில அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும். அவங்க பின்னாடி நீங்க அலையிற மாதிரி இருக்கும். கவனமா இருங்க. அதே போல பணம் வச்சிருக்கவங்க சேஃப்டியா வச்சுக்கோங்க. எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகாதீங்க. சார் நான் என்ன சார் பண்றது, நான் ஒரு வீடு வாங்கக்கூடாதா? வீடு வாங்க, தப்பு இல்லை. அந்த வீடு வாங்கும்போது ஒரு வாட்டிக்கு பல முறை டாக்குமெண்ட் செக் பண்ணுங்க, லீகல் செக் பண்ணுங்க, தேவையான்னு பார்த்து வாங்க. அதே மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த கம்பெனிலாம் நல்லா இருக்கா பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பண்ணுங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள், நான் கல்யாணம் கூட பண்ணக்கூடாது சார்னு கேட்டால் கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு வராது. ஆனால் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்க, தப்பு கிடையாது. அந்த வரன் நல்லா இருக்கான்னு நீங்கள் ஃபேமிலியில் போய் பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க, செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அந்த அஷ்டம சனியில் திருமணத்தை நிப்பாட்ட மாட்டார். என்னன்னா ஒரு தப்பான வரன் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துட்டு செய்வது ரொம்ப நல்லது. அதே போல வெளிநாட்டுக்கு பயணம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் லீகல் டேர்ம்ஸ்ல போங்க. தேவையில்லாம இல்லீகலா சில விஷயங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் கொடுக்கும். வெளிநாட்டிலே இருக்கீங்க, வேலையை காப்பாத்திக்கோங்க. இந்தியாவில இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வேலையை காப்பாத்திங்க. வேலையில நெருக்கடி வரும், பிரச்சனை வரதான் செய்யும். அதை தாண்டி சமாளிக்கக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இருக்கு, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஐயோ எனக்கு பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா சமாளிக்க முடியலன்னு யோசிக்காதீங்க. சமாளிக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கு. நீங்க கொஞ்சம் உங்களை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதை பண்ணிட்டீங்கன்னா சேஃபா இருப்பீங்க. வெளிநாட்டில் கண்டிப்பா வேலை மாறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடையாது. ஒண்ணுமே இல்லைனாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பங்கள் நெருக்கடிகள் இருக்கும். அதுவும் முக்கியமா பெண்களுக்கு வீட்டில் சும்மா இருந்தா கூட ஏதாவது ஒரு தொழிலாக இருக்க மாதிரி இருக்கும். வேலைக்கு போனாலும் ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க, நீங்க பிசினஸ் பண்ணாலும் அதுல ஒரு நெருக்கடி இருக்கும். அதனால இந்த அஷ்டம சனி அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி பண்ணால் மட்டுமே வெற்றி உறுதி. தேவையில்லாம கடன் வாங்காதீங்க, தேவையில்லாத யோசனைகள் பண்ணாதீங்க. முக்கியமா காதல் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கவனமா இருங்க. உடல் ரீதியா பிரச்சனை இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. இது மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை பதிவு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுக்கு மேல சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்க உங்க சுயஜாதத்தை பக்கத்துல யாராவது ஒரு ஜோசியத்தை பாருங்க, இல்ல என்கிட்ட அனுப்புங்க, பார்த்து சொல்றோம். ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல சனி பகவானோட நிலை நல்லா இருக்கு, கேந்திர திரிகோணத்துல இருக்கு அப்படின்னா இதை விட சுப பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கல, நான் எல்லாம் முயற்சி பண்றேன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமா அசுப கிரகங்களின் தசாபுத்தி, அதாவது முக்கியமா ராகு தசை, கேது தசை, சனி தசை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுப கிரகங்களுடைய தசாபுத்தி, சுக்கிர திசையும் புதன் திசையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கடன் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் உடைய கிரக நிலைகள், அது மட்டும் இருக்கக்கூடிய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, முக்கியமான ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. அதேமாதிரி ஏதாவது பிரச்சனை கண்டினியூஸாக இருக்குன்னா ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா நோட்டில் எழுதுன மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதுன மாதிரி கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம், அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய பிரசன்னமான சோழி பிரசனம் எப்படி பார்க்கறது,
எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஜாமக்கோல் பிரச்சனை எப்படி பார்க்கறது. அதுக்கப்புறம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, கோவிலுக்கு எப்படி எந்தெந்த சாமியை வைக்கலாம், கோவில் நல்லா இருக்கா இல்லையா, கோவிலில் ஏன் பிரச்சனைகள் வருது, கோவிலில் ஏன் நல்லா வளர்ச்சி இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தேவ பிரசங்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரோம். இது வந்து ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.